இப்போ நம்ம ரோட் சைட் ட்ரிப் ஒன்று தான் பிளான் பண்ணியிருக்கோம். ரூம்ஸ் எதுவுமே புக் பண்ணலை. எங்கள் காரே வந்து ரூமாக ரெடி பண்ணிவிட்டு கார்லேயே ஸ்டே பண்ண போகிறோம் 1 நைட். இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ 3:13. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம டூ லேட் இந்த டைமுக்கு பிஃபோர் 2 hours சரி நம்ம கிளம்பியிருக்கணும். சன்ரைஸ் பார்க்குறதா இருந்தால் நம்ம லேட்டாக போகிறோம். பார்ப்போம் என்ன டைம். என்ன கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். பாருங்களேன், இங்க ப்ளீஸ் பாருங்க. இங்கேயாவது பார்க்குறாங்களா? மற்ற நேரம் மட்டும் செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, வெள்ளைக்குட்டின்னு கொஞ்சிறது. இப்போ கண்டுக்கவே இல்லை. இப்போ நாங்கள் ஃபுட் சிட்டி வந்திருக்கிறோம். ஏலி பசியில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு பிஸ்கட்ஸ் யோகட்டும் வாங்கிக்கிட்டு நைட் கேம்பிங்க்கு நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். அப்போ இந்த தடவை சீசன் கம்மியாக இருக்குது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. ஐயா, சோறு வந்துடுச்சு, சோறு வந்துடுச்சு. ஜிஞ்சி நகரி, ஜிஞ்சி நகரி, ஜிஞ்சி நகரி, ஜிஞ்சி நகரி. சிக்கன் கறியா, சிக்கன் கறியா. ஜிஞ்சி நகரி, ஜிஞ்சி நகரி, ஜிஞ்சி நகரி. ஐயா, கொத்து கறித்தா, கொத்து கறித்தா. இப்போ ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயின் வந்து ஹப்புத்தலையிலேருந்து இப்போ க்ராசிங் ஆகுது. அடுத்தடுத்து இந்த லொக்கேட்டில் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சரியாக நாங்கள் ஹோயர் ஸ்டேஷனுக்கு வரும்போதே அதே ட்ரெயின் இங்கேனைக்கும் கனெக்ட் ஆகுது பாருங்கள். இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸுங்களும் நாங்கள் காட்டுறேன். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தா ஹாட்டன் பிளேஸ் என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கிறோம். இப்போ இங்கே டிக்கெட் ஒரு ஆளுக்கு 630 ரூபா வருது. இந்த ரூட் வழியாக நம்ம போனாக்கா அம்பேவலை அதை தாண்டி அப்படியே நுவரெலியாவுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இங்கேனைக்கு இருந்து இப்போ நாங்கள் இதுக்குள்ளால க்ராஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இங்கே இருக்கிற அவ்வளோ ஸ்ட்ராபெரி ஃபார்ம். நமக்கு இங்கே போனால் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து விசிட் பண்ணலாம். இதுக்கு நாளைக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணுறதுக்கு. இங்கே ஐஸ்கிரீம், நானோய் வாட்டர் ஃபால்க்கு வந்திருக்கோம். ட்ரெயின் கிராஸ் ஆகுது இந்த இடத்துல. இப்போ நாங்கள் இன்றைக்கி லஞ்சை முடிச்சுட்டு குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இயற்கையை பார்த்துக்கிட்டு இந்த அழகான லொக்கேஷனில் ஒரு லஞ்சை சாப்பிட்டுட்டு ஏலியும் அவரும் ஒரு கொல்லியில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏலி சூப்பராக என்ஜாய் டீ குடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நைட்டுக்கு எங்கே கேம்பிங் பண்ணுறதுன்றத கொஞ்சம் லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிரெகரி லேக் கிட்டே வந்திருக்கோம் டீ குடிக்கிறதுக்காக. நெஸ்கெஃபே விளங்குதில் அதுக்கு வந்திருக்கோம். அதில் வந்து நல்ல டீ மற்றது காஃபி எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ எப்போயுமே வந்தால் இங்கே தான் வளமே வருவோம்.
பார்க்கலாம். நாய் தானே, நாய் சாஃப்டா இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரெக்கட்டான மினி பெட்ரூம். ஃப்ரண்ட் சீட்டை மறைச்சிட்டு அப்படி ஒரு ஃபைல் போட்டு மறைச்சிட்டோம். 6 அடி மனுஷனுக்கே கால் நீட்டம் கணக்காக இருக்கு. இந்த டோகி இது எந்த பிளேஸ் நியூஸ் பார்க்குறாரு. ஸோ குட் நைட் மக்களே. நம்ம ரோட் சைட் ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு நாங்கள் கொழும்பு தெரிஞ்சிருவோம். ஸோ இன்றைக்கி நைட் இப்படி தான் இன்றைக்கி நாளைக்கு தான் எங்களுக்கு போச்சு. அது வரைக்கும் நாளைக்கு மார்னிங் பீஸா வந்துருச்சு. சுட சுட நீங்கள் ஒரு பீஸ் எடுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. ஏய் சோனமுத்தா, டேய் டேய் ஏய் சோனமுத்தா, போச்சா? காலையிலே சுட சுட ரொட்டியும் டீயும் நல்லா சூடாக இருக்கு. அப்படி எங்களுடைய 1 டே ட்ரிப் முடிஞ்சு இப்போ நம்ம கொழும்பை நோக்கி போய் கொண்டிருக்கோம். பட் டைம் 6:55. ஸோ நாளைக்கு நம்ம ஒர்க் இருக்கிறோம். எங்களுடைய 1 டே ட்ரிப் முடிஞ்சு இப்போ நம்ம கொழும்பை நோக்கி போய் கொண்டிருக்கோம். பட் டைம் 6:55. ஸோ நாளைக்கு work இருக்கு. ஏய் சோனமுத்தா, டேய் டேய் ஏய் சோனமுத்தா, போச்சா?